வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நம்முடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு இறைவன் நமக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காருங்க. அதாவது சுதந்திரம் இல்ல சுய விருப்பம்னு கூட சொல்லலாம். அதை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காருங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இறைவனை நம்ம நேசிக்கலாம், இல்ல நேசிக்காம கூட இருக்கலாங்க. அதற்காக தான் இறைவன் நமக்கு இந்த சுதந்திரத்தை, இந்த ஃப்ரீ வில் நமக்கு கொடுத்துருக்காருங்க. இந்த மாயை இறைவன் உருவாக்கி அந்த மாயைக்குள்ள நம்ம மூழ்கி போயிருக்கலாங்க. அதாவது இந்த மாயை நான் சொல்லும் போது புலன்கள் சார்ந்த ஈர்ப்பு அதிகமா இருக்குங்க. அப்படிதான் இங்க நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பூமியில எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு. இறைவன் அந்த மாயை உருவாக்கி அதுல உனக்கு திருப்தி கிடைச்சா அதுல நீ வாழு அப்படிங்கிறாரு. அப்படி அதுல உனக்கு நிறைவும் திருப்தியும் இல்லையா, என் பக்கம் திரும்பு, என்கிட்ட வா அப்படின்னு இறைவன் சொல்றாருங்க. அதற்கான சுதந்திரத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஃப்ரீ வில்ல இறைவன் நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கு கொடுத்துருக்காருங்க. ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவியுடைய கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு மிரட்டி கேட்கிறாரு, என்ன நீ நேசிச்சே ஆகணும் அப்படின்னு மிரட்டுறாரு. இந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா அங்க உண்மையான அன்பு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காதுங்க. அதற்கு பதிலா அந்த கணவன் என்ன தெரியுமா பண்றாரு, உனக்கு பிடித்த விஷயங்கள் என்ன, உனக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன, நீ நேசிக்கிற விஷயங்கள்ல உன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கோ, உனக்கான சுதந்திரத்தை நான் முழுமையா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கும்போது மனைவி தானா கணவரை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க மனைவி கணவன் மேல. இறைவனும் அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. வலுக்கட்டாயமா அவரை நம்ம நேசிக்கணும், அவர்கிட்ட நம்ம வரணும் அப்படின்லாம் அவர் நம்மளை கட்டாயப்படுத்தலைங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இந்த மாயை பிடிச்சிருக்கா, அதை ஃபாலோ பண்ணு. அதுல உனக்கு இஷ்டம் இல்லையா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இறைவன் சொல்றாருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேங்க. ஒவ்வொரு பிறவி நம்ம எடுக்க போறதுக்கு முன்னாடி ஆன்மீக உலகத்துல அங்க இருக்கிற உயர்ந்த நிலை ஆத்மாக்களோட நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த பிறவியில என்னென்ன முக்கியமான சவால்களை நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே டிசைன் பண்ணிடுவோங்க. உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும், ஆனா இதான் நிதர்சனமான உண்மைங்க. எதற்காக பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடியே முக்கியமான சவால்களை நம்ம பிளான் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. நான் கஷ்டங்கள் வேதனைகள்லாம் சொல்லலைங்க. அந்த பிறவில நம்ம என்ன பிளான் பண்றோங்கிறத அந்த சவால்கள்னு சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா, எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க, இந்த பூமியில அதை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை இறைவன் நம்ம எல்லாருக்குள்ளயும் கொடுத்துருக்காருங்க. அதனாலதான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை சவால் நான் சொல்றேன். நான் இந்த சவால்களை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக உலகத்துல நம்ம டிசைன் பண்ணிடுறோங்க, பிளான் பண்ணிடுறோம். எதற்காக பூமியில நம்ம சவால்களை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த சவால்கள் மூலமாக சில தெய்வீக குணங்களை நம்ம வெளிப்படுத்தணும் தாங்க. எதற்காக இந்த தெய்வீக குணங்களை நம்ம வெளிப்படுத்தணும், எதற்காக இந்த தெய்வீக குணங்களை வளர்க்கணும் அப்படின்னா, இந்த குணங்களை வளர்ப்பதன் மூலமாக இறைவனோடு ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூறுகளை நம்ம அதிகப்படுத்துறோங்க. அப்போ ஒவ்வொரு பிறவியிலும் நம்ம என்ன பண்றோம், சில தெய்வீக குணங்களை வளர்ப்பதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோங்க ஒரு ஆன்மாவாக. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆன்மா பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே மன்னிக்கிற மனப்பான்மையை இந்த பிறவியில நான் வளர்க்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சுன்னு வைங்களேன். அது வாழ்க்கை சூழ்நிலைகளை எப்படி தெரியுமா பிளான் பண்ணோம், நிறைய பேர் அதை காயப்படுத்துற மாதிரி, ஏமாத்துற மாதிரி, துரோகம் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அந்த ஆன்மா பிளான் பண்ணுங்க. அந்த மாதிரி சவால்களா அதை டிசைன் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள், அதாவது சக மனிதர்கள் மூலமா வரக்கூடிய அந்த வழிகள் வேதனைகள் மூலமாக மன்னிக்கிற மனப்பான்மையை இந்த ஆன்மா வளர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுதுங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அந்த ஆன்மா பூமியில பிறந்ததுக்கு அப்புறம் யாருமே அதை காயப்படுத்தல, வேதனைப்படுத்தல, ஏமாத்தல, துரோகம் பண்ணல அப்படின்னா அது யாரதாங்க மன்னிக்கும்? அந்த மன்னிக்கிற மனப்பான்மையை அதுக்குள்ள எப்படி அதை டெவலப் பண்ணும்? ஸோ அதனாலதான் பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆன்மா அந்த மாதிரி சூழ்நிலைகளை அது முன்கூட்டியே தீர்மானிச்சுடுங்க. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேங்க. ஒரு ஆன்மா அது பூமியில பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிறவியில நிபந்தனையற்ற அன்பை நான் வெளிப்படுத்தணும் இந்த பிறவியில அப்படின்னு அது முடிவு பண்ணிடுச்சுன்னு வைங்களேன். அதாவது அன்கண்டிஷனல் லவ்வை நான் வெளிப்படுத்தணும் இந்த பிறவியில அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த பிறவியில அது என்ன மாதிரி சவால்களை தெரியுமா பிளான் பண்ணோம், இந்த பூமியில அன்பே இல்லாத சூழ்நிலைகள்ல அதிகமா இருக்கிற மாதிரி அது முன்கூட்டியே பிளான் பண்ணுங்க. ஏன்னா அன்பு இல்லாத இடத்துல அந்த நபர் இருக்கும் போதுதான் அன்பனுடைய மகத்துவம் தெரிந்து மற்றவர்கள் மேல் அன்பையும் கருணையும் வெளிப்படுத்த முடியுங்க. இப்ப உங்க வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். எப்ப நீங்க நிபந்தனையற்ற அன்பையும் கருணையும் நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க? நீங்களும் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அன்பு கிடைக்காம ஏங்கி இருப்பீங்க. அதனாலதான் அந்த அன்பனுடைய முக்கியத்துவம் தெரிந்து
எந்த எதிர்பார்ப்புமின்றி சக மனிதர்கள் கிட்ட அன்பையும் கருணையும் நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்ப இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேங்க. ஒரு ஆன்மா பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக உலகத்துல நான் தைரியத்தை வளர்க்க போறேன், இந்த பிறவியின் மூலமாக பயத்தை ஓவர் கம் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அது எந்த மாதிரி சவால்களை தெரியுமா முன்னாடியே டிசைன் பண்ணோம். வாழ்க்கையில பயம் தரக்கூடிய விஷயங்கள் நிறைய வர மாதிரி அந்த லைஃப் டைம்ல அது பிளான் பண்ணுங்க. ஏன்னா பயம் தரக்கூடிய விஷயங்களை அதிகமா அந்த ஆன்மா அந்த பூமியில எதிர்கொள்ளும் போதுதான் தைரியத்தை வளர்க்க முடியுங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்களை உலகத்தினுடைய பார்வையில பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னது, ஒரு ஆன்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய சவால்கள் எல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு வருதா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருடைய மனசுல வருங்க. கொஞ்சம் உங்க வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பாருங்களேன். நீங்க எதிர்கொள்ற சவால்கள், போராட்டங்கள், இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏதோ ஒரு தெய்வீக குணத்தை வளர்ப்பதற்காக அந்த சூழ்நிலைகள் வந்துகிட்டு இருக்கிறத உங்களால உணர முடியுங்க. இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைச்சிட்டாலே எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க, அதன் மூலமாக எனக்குள்ள என்ன நற்குணங்கள், என்ன தெய்வீக குணங்களை நான் வெளிப்படுத்தணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திறந்த மனநிலையோட இருந்தீங்கன்னாவே உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் நிகழுங்க. நீங்க இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா இறைவன் உங்களை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பாருங்க. இறைவன் நம்மளை பற்றி என்ன தெரியுமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு? நீங்க உங்களுக்குள்ள தெய்வீக குணங்களை வளர்த்து மறுபடியும் அவர்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு தான் அவரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்காருங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா குழந்தைய பிரிந்த தாய் போலதான் அவரும் ஏக்கத்தோட இருக்காருங்க. உங்களை அவர் ரொம்ப மிஸ் பண்றாருங்க. மறுபடியும் தன்னுடைய குழந்தைகள்லாம் அவர்கிட்ட வரணுங்கிற அந்த ஒரு வாஞ்சையில தான் அவரும் இருக்காரு. ஒரு முக்கியமான விஷயத்த நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேங்க. இந்த உலக வாழ்க்கையை நம்ம வெறுக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. இந்த உலக வாழ்க்கை நமக்கு முக்கியம். இதை முழுமையா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணுங்க. ஆனா நம்முடைய குறிக்கோளை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. நம்ம குறிக்கோள் என்ன தெரியுமா? இறைவன் தாங்க. ஒவ்வொரு நாளும் இறைவனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. குறிப்பா காலையில எழுந்தவுடன், அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி இக்கட்டான சவாலான சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொள்ளும் போது அந்த நேரத்துல பயந்துடாதீங்க, பதட்டப்படாதீங்க. அந்த நேரத்திலையும் நீங்க இறைவனை நினைவு கூர்ந்து பார்க்கணுங்க. இறைவன் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாக எல்லா சூழ்நிலையும் துணிச்சலா நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு தான் இறைவன் விரும்புறாருங்க. ஒரு குரங்கு என்ன பண்ணுது, மனிதர்கள் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறத பாக்குது. அதாவது பட்டினியா இருந்தா அது உடலுக்கு நன்மை தருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, மனிதர்கள் ஒரு நாள் முழுசும் சாப்பிடாம இருக்காங்க பாருங்களேன். அதை குரங்கு ஒண்ணு பார்த்துட்டு, நானும் இன்னைக்கு ஒரு நாள் முழுசும் சாப்பிட போறது கிடையாது, இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து நாளைக்கு காலை 8 மணி வரைக்கும் நான் சாப்பிட போறதே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் மேன்மை அடைய செய்ய போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு மரத்து மேல ஏறி ஒரு கிளையில படுத்துருச்சு. அப்புறம் யோசிச்சு பாக்குது, ஒரு நாள் முழுதும் நம்ம சாப்பிடாம இருக்க போறோம், நமக்கு உணவு அடுத்த நாள் தேவைப்படுமே, காலையில உணவு தேடுறதுக்கு நமக்கு உடம்புல சக்தி இருக்காது, அதனால இப்பயே போய் ஏதாவது உணவை நம்ம தேடி எடுத்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு வாழை மரம் இருக்கு, அதுல இருந்து ஒரு வாழைப்பழத்தை பறிச்சுட்டு வந்து அது பக்கத்திலே வச்சுக்கிச்சு. அப்புறம் யோசிச்சு பாக்குது, ஒரு நாள் முழுவதும் நம்ம சாப்பிடாம இருக்க போறோம், நம்மளால இந்த வாழைப்பழத்தோலை உரிக்கிறதுக்கு சக்தி இருக்காது, அதனால இப்பயே அந்த வாழைப்பழத்தோலை உரிச்சு வச்சிரும் அப்படின்ட்டு அந்த வாழைப்பழத்தோலை அது உரிச்சு வச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப யோசிக்குது, ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த வாழைப்பழத்தை கையில இருந்து எடுத்து வாய்க்குள்ள வைக்கிறதுக்கு நமக்கு எனர்ஜி இருக்காது, அதனால அந்த வாழைப்பழத்தை இப்பயே வாய்க்குள்ள வச்சுக்குவோம், ஆனா சாப்பிட வேணாம், இந்த ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாய்க்குள்ள வச்சிருக்கிற வாழைப்பழத்தை நம்ம மென்னு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அந்த வாழைப்பழத்தை வாய்க்குள்ள எடுத்து வைக்குதுங்க. அதுக்கப்புறம் அதுக்கே டெம்ட் ஆயிடுது, வாயில வச்சிருந்த வாழைப்பழத்தை மென்னு சாப்பிட்டுருதுங்க. இப்ப நான் கதையில சொன்ன மாதிரிதான் நிறைய பேருடைய மனப்பான்மை இருக்குங்க. ஒரு விஷயத்த கட்டுக்கோப்போட செல்ஃப் டிசிப்ளின்டா வில் பவரா அவங்களால பண்ண முடியறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு, நான் நாளைக்கு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், எந்திரிச்சு தியானம் பண்ண போறேன், என்னுடைய ஆன்மீக பயிற்சிகளை நான் செய்ய போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து அவங்க கடைபிடிக்கணுங்க. நிறைய பேர்னால அதை கன்சிஸ்டன்டா பண்ண முடியறது கிடையாது. மனம் ஏதாவது ஒரு காரணம் சொல்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யறத விட்டுறாங்க. இதன் மூலம் என்ன தெரியுமா நடக்குது, இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை நம்ம மிஸ் பண்றோங்க. காலையில எழுந்ததுக்கு அப்புறம், அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, ரெண்டுமே குரூஷியலான டைம்ங்க. அந்த நேரத்துல இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கான சாத்தியத்தை நம்ம ஏற்படுத்தணும் பயிற்சிகள் மூலமாக. அந்த பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டன்டா பண்ணும்போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையோடு நம்ம தொடர்பு கொண்டு நமக்குள்ள மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இடைப்பட்ட நேரத்திலையும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லா நேரத்திலையும் அந்த இறை சிந்தனை நம்ம விட்டுறக்கூடாதுங்க. பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையை வாழும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்குள்ள நிகழ ஆரம்பிக்குங்க. ஆனா மனம் என்ன தெரியுமா பண்ணும், சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு இருக்கும்.
இதை நாளைக்கு பண்ணிக்கலாம், இதை அடுத்த நாள் பண்ணிக்கலாம், இது முக்கியம் கிடையாது அப்படின்னு நமக்குள்ள அந்த சோம்பேறித்தனத்தை கொண்டு வருங்க. இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிரதானமாக இறைவனை நினைக்க ஆரம்பிங்க. அவர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, திரும்ப அவர்கிட்ட நம்ம வந்து சேரணும் அப்படின்னு. அப்ப நம்ம எவ்வளவு வைராகியத்தோட இருக்கணும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ உலக வாழ்க்கையில ஈடுபட்டாலும் பிரதானமாக அந்த இறைவனை முன்னிலைப்படுத்திட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை வாழணுங்க. அதுதான் ரொம்ப அவசியம். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே இறைவன் ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்றாருங்க. அது என்ன தெரியுமா? அவர் எல்லையற்ற விதமா உங்களை நேசிக்கிறாரு, உங்களுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இறைவனோடு தொடர்புல இருக்கணுங்கிற ஒரு மனநிலையோட எல்லா காரியத்திலும் ஈடுபடுங்க. இந்த பூமி ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி, ஒரு யூனிவர்சிட்டி மாதிரிங்க. இங்க எதுக்கு தெரியுமா நம்ம வந்திருக்கோம்? இங்க சில பாடங்களை கற்றுக்கொண்டு நமக்குள்ள தெய்வீக குணங்களை வளர்ப்பதற்கு. அப்பதான் நம்ம கிராஜுவேட் ஆகி மறுபடியும் இறைவனோடு ஒன்றிணைய முடியுங்க. பிரபஞ்சம் எனக்குள்ள உணர்த்தின இன்னொரு முக்கியமான விஷயத்த இப்ப உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல கர்மாவை நம்ம சேகரித்து வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கு அது நன்மை தருங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் பாத்தீங்கன்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குங்க. அந்த காஸ்மிக் ரெக்கார்ட்ஸ்ல நம்மளுடைய எல்லா பிறவியினுடைய தகவல்களும் இருக்குங்க. அதனால நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் கூட பாத்தீங்கன்னா வெளிப்புணர்வோட நம்ம செய்யணுங்க. குறிப்பா நிபந்தனையற்ற அன்பு, கருணை, தயவை நம்ம அதிகமா வெளிப்படுத்தணுங்க. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிடுறீங்க, உணவை ஒரு சர்வர் வந்து உங்களுக்கு பரிமாறுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு டிப்ஸ் கொடுக்குறீங்க பாருங்களேன். அந்த நேரத்துல அவருக்கு ஆத்மார்த்தமா நன்றி சொல்லுங்க. பெட்ரோல் பங்க்ல போய் உங்க டூ வீலருக்கோ காருக்கோ நீங்க பெட்ரோல் போடுவீங்களே, அப்ப பெட்ரோல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபர்களுக்கு உங்களுடைய உள்ளத்தினுடைய ஆழத்துல இருந்து நன்றி சொல்லுங்க. ஒரு மளிகை கடையில இல்ல காய்கறி மார்க்கெட்ல பொருட்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ஆத்மார்த்தமா அந்த நபர்களுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னொருத்தர் வந்து உங்களை பாராட்டணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காம உங்க உள்ளத்தினுடைய ஆழத்துல இருந்து எந்த எதிர்பார்ப்பின்றி எல்லார்கிட்டையும் அன்பை வெளிப்படுத்துங்க, நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க. இந்த மாதிரிலாம் நீங்க செய்யும்போது என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை சேர்க்கிற மாதிரி நிறைய நல்ல கர்மாக்களை நீங்க சேர்த்துக்கிட்டே போறீங்க. இப்போ ஒரு நபருக்கு நீங்க எந்த எதிர்பார்ப்பின்றி உதவி செஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், அப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற உண்டியல்ல ஒரு காயின் எடுத்து போடுற மாதிரி அந்த நேரத்துல ஒரு சவுண்ட் வரும் பாருங்களேன். அந்த மாதிரிதான் இந்த மாதிரி நல்ல கர்மாவை அதிகமா நீங்க சேகரித்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நல்ல கர்மாக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து அந்த சூழ்நிலை கடந்து வருவதற்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க. எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கும் போதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது, இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.